விஜய் சொல்லுப்பா. இப்போ ஆப்பிள் ஃபோன்லாம் இந்த மாதிரி வச்சோனே சார்ஜ் ஏறுதுல்ல? ஆமா. ஃபோனுக்கு அந்த மாதிரி வச்சோனே சார்ஜ் ஏறுமா? பண்ணலாமா? இந்த ஃபோனில் கண்டிப்பாக பண்ணலாமே. வெல்கம் டு ஜெரியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வயர்லெஸ் சார்ஜர் மூலமாக நம்ம எல்லா ஃபோனையும் வந்து சார்ஜை வந்து எப்படி ஏற்ற வைக்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாடல் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ஃபோனை வந்து வச்சாலே போதும். இந்த மாதிரி இதில் வந்து மேலே ஃபோனை வச்சாலே போதும், நம்மளுக்கு வந்து சார்ஜ் ஏறும். ஈஸியாக வந்து ஏதாவது கால் வந்துருச்சுன்னா நீங்கள் எடுத்துகிட்டு அட்டன் பண்ணி பேசலாம், சார்ஜ் வந்து ஏறாது. இந்த இதில் வந்து வச்சா ஏறும். அப்படி தான் பண்ண போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வயர்லெஸ் சார்ஜர் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து சர்க்யூட் போர்டு வந்து தேவைப்படும். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் இருந்து தான் வாங்கினேன். இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டுனா டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோட வாங்குறதுக்குரிய லிங்க் தரேன், கண்டிப்பாக வந்து வாங்கிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து ஒரு சர்க்யூட் வந்து இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வயர்லெஸ் சார்ஜர் வந்து பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்களேன், இதை எடுத்துட்றேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ரெண்டு இது வந்து சுருளாக இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வயர்லெஸ் ஃபோன் வந்து மாடியூல் வந்து வாங்குறீங்கன்னா அதை பிரிச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்து ஒரு இது டைப் வந்து தந்திருப்பாங்க. இதுதான் நம்மளுக்கு வந்து வயர்லெஸ்ஸாக வந்து நம்ம சார்ஜ் வந்து ஏறுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நார்மலாக வந்து இருக்கும் பார்த்திங்களா, இதுதான் நம்ம வந்து ஃபோனுக்கு பின்னாடி வந்து நம்ம செட் பண்ண போகிறது. இதை வந்து ஃபோனுக்கு பின்னாடி வந்து செட் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒன்று தந்திருப்பாங்க. இதில் ஒன்று பெருசாக இருக்குது பார்த்திங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சார்ஜருக்கு வந்து கீழே வந்து செட் பண்ணியிருப்போம். இதுக்கு மேலே வந்து வைக்கும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா வயர்லெஸில் வந்து நம்மளுக்கு சார்ஜ் வந்து ஏறும். ஸோ இது மட்டும் கொஞ்சம் வந்து பார்த்துக்கோங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சர்க்யூட் போர்டு மட்டும் முக்கியமாக தேவை. இதை வந்து வாங்கிக்கோங்க. இதுக்கு அடுத்து வந்து என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து ஃபீமேல் போர்ட்டு. நம்ம சார்ஜ் ஏற்றுறோம் பார்த்திங்களா, அதில் ஃபீமேல் போர்ட்டு. நீங்கள் டைப் சி இருந்துச்சு அப்படின்னா இதிலேயே டைப் சி வந்து வாங்கிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் ஷாப்பில் வந்து 10 ரூபா சொல்லுவாங்க. டைப் சினா ஒரு 15 ரூபா, கொஞ்சம் ரேட் வந்து கொஞ்சம் கூட இருக்கும், அவ்வளோதான். இது நான் நார்மல் ஃபோனுக்கு தான் செட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி இது ஒன்று வந்து வாங்கிக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பழைய ஏதாவது டேட்டா கேபிள் இருந்துச்சு அப்படின்னா இந்த முனை மட்டும் தேவைப்படும். அதை வந்து கடைசி வந்து வெட்டி எடுத்துக்கலாம். இதை வந்து பின்னாடி வந்து செட் பண்ணுறதுக்காக. சரி, ஓகே, இது ஒன்று தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். இது இருந்தாலே போதும், நம்ம வந்து சூப்பராக வந்து பண்ணிடலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதெல்லாம் செட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது டப்பா, அதாவது நான் வந்து இந்த மாதிரி ஒரு டப்பா வந்து நான் எடுத்துக்கிறேன். இதில் வந்து ஃபோன் வச்சா கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. நீங்கள் நார்மலாக வந்து ஏதாவது உங்களுக்கு எந்த கார்ட்போர்டில் கூட நீங்கள் செட் பண்ணணும்னா செட் பண்ணிக்கலாம், எந்த மாதிரினாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம், பிரச்சனையே இல்லை. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் தான் நம்ம வந்து எல்லாத்தையும் செட் பண்ண போகிறோம். சரி, ஒவ்வொன்றா வந்து நம்ம செட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். அதாவது இந்த இடத்துல வந்து செட் பண்ண போகிறோம். சென்டரில் இந்த இடத்துல வந்து வரணும். இந்த இடத்துல வந்துட்டு அதுக்கடுத்து சர்க்யூட் போர்டு வந்து இந்த மாதிரி இருக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கேபிளை வந்து நம்ம வந்து இந்த சைடு வேணுனாலும் வச்சுக்கலாம், அடுத்து இந்த சைடு வேணுனாலும் வச்சுக்கலாம், எந்த சைடு வந்து வேணுமோ வச்சுக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வெட்டி எடுத்துக்கிறேன். ஸோ கத்தி யூஸ் பண்ணியே வந்து பார்த்து வந்து வெட்டி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம வந்து சூப்பராக வந்து வெட்டி எடுத்தாச்சு, அவ்வளோதான். இப்போ சமமாக வந்து ஆயிடுச்சு. இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இதில் வந்து செட் பண்ண போகிறோம். இதுதான் வந்து நம்மளுக்கு டிரான்ஸ்மிட்டராக இருக்குது. இதை வந்து கரெக்டாக சென்டரில் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி கரெக்டாக இருக்குங்க. சரி, ஓகே, இதை வந்து இந்த மாதிரி வந்து வச்சு செட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டபுள் சைடு டேப்போ இல்லைன்னா சிங்கிள் சைடட் எதுனாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை வந்து எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஒட்டியாச்சு. இதே மாதிரி வந்து சைடும் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி வந்து ஒட்டிக்கோங்க. இது வந்து கீழே மட்டும் அது கீழே வந்துடக்கூடாது, ஸோ அதுக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒட்டியாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து டபுள் சைடட் டேப்பை யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து ஒட்டிக்கலாம். அவ்வளோதான், ஒட்டியாச்சு, அவ்வளோதான். இப்போதைக்கு நம்மளுக்கு சர்க்யூட் போர்டு வந்து கரெக்டாக வந்து வந்துருச்சு. இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம வந்து வெளியே வந்து எடுத்துக்கணும். அல்லைனா இதை வந்து அப்படியே வந்து நம்ம இந்த இதோட சேர்த்தாப்பில் கனெக்ட் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கனக்குள்ளேயே நம்ம வந்து அதாவது சென்டர்லேயே இருக்கிற மாதிரி வந்து ஹோல் வந்து நான் வந்து போட்டுக்கிறேன், இந்த மாதிரியே வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி சார்ஜரில். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சால்ட்ரிங் அயனை யூஸ் பண்ணி வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஹோல் வந்து போட்டுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து செட் பண்ணியாச்சு. இது வந்து வெளியே வராது நம்மளுக்கு. ஸோ அதனால் வந்து கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வயர்ஸ் கனெக்ஷன் வந்து எடுத்துக்கலாம். இந்த வயரில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நம்மளுக்கு ரெட் இருக்குது. ரெட்டை வந்து ரெட்டில் ஜாயின் பண்ணிடுறோம். இதை வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நான் வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்து பார்த்தேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கனெக்ஷன் இது வந்து ஒர்க் ஆகலை. ஸோ அது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒன்று வந்து மாற்றி சொல்லிட்டேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்மிட்டர், இது வந்து ரிசீவர். இந்த காயில் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து ரிசீவர். ஸோ அதை மட்டும் மாற்றிட்டேன். சரி, ஓகே, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக தாங்க கனெக்ஷன் வந்து கொடுக்க போகிறோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா டேட்டா கேபிள் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து பார்த்திங்கன்னா இங்கனக்குள்ளே வந்து வெட்ட போகிறோம். வெட்டிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாகவே வந்து பவர் சப்ளை வந்து கொடுத்துடலான்னு பார்க்குறேன்.
இதை வந்து வெட்டிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரியும் வந்து கொடுக்கலாம். இந்த கேபிள் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இது நான் ஆல்ரெடி வந்து நான் இதை கஷ்டப்பட்டு தான் வாங்கினேன், இங்கே கிடைக்கல. அதுக்கடுத்து இப்போ வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. சரி ஓகே, இதை வந்து வெட்டி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு வந்து 2 தாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இதில் பிளாக் கலர் ஒன்று ஒயர் இருக்கும், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் ஒயர் இருக்கும். இந்த 2 ஒயர் தான் நம்மளுக்கு தேவை. ஸோ அதை மட்டும் வந்து வச்சு விட்டுட்டு இந்த இதை வந்து எடுத்து விட்டுக்கலாம் நம்ம. அவ்வளோதாங்க, எடுத்து விட்டாச்சுங்க. எடுத்து விட்டதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து அந்த பவர் சப்ளையில் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 5 வோல்ட்டு அந்த இது கரெக்டாக தான் வரும். இது நம்மளுக்கு பிரச்சனை இல்லைங்க. அவ்வளோதான். இந்த இது இருக்குது பார்த்திங்களா, இது 2ஐயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் வந்து அந்த இதோட சேர்த்தாப்பில் கனெக்ட் பண்ணி விட்டுறலாம் நம்ம. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம டேரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணதுக்கு அடுத்து வந்து இதை வந்து ஒட்டிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கேபிள் வந்து எனக்கு சரியாக வந்து ஒர்க் ஆகலைங்க. ஸோ அதனால தான் நான் டேரெக்டாக வந்து விட்டுறேன். நீங்கள் வந்து கேபிள் வந்து கரெக்டாக ஒர்க் ஆச்சு அப்படின்னா அந்த கேபிளையே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. அப்படி இல்லை அப்படின்னா டேட்டா கேபிள் வந்து அந்த கேபிள் கிடைக்கல அப்படின்னா டேட்டா கேபிள் வச்சு நீங்கள் டேரெக்டாகவும் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து கொடுத்துக்கலாம். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இதை வந்து நம்ம கரெக்டாக வந்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ வந்து சூப்பராக வந்து நம்ம வந்து ஒட்டி முடிச்சாச்சு. இந்த இதோட வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபோனுக்கு பின்னாடி தான் இது வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட் இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா கேபிள் பவர் பேங்கை யூஸ் பண்ணி தான் நான் வந்து பண்ணுறேன். பவர் பேங்க்கில் வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து போட்டுக்கிறேன். இப்போ போட்டதுக்கு அடுத்து இதில் வந்து இண்டிகேட் பண்ணாது. ஃபஸ்ட்டு வந்து அதோட கனெக்ட் ஆகணும். கனெக்ட் ஆனால் தான் வந்து இண்டிகேட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இதை வந்து சேத்தாப்பில் இந்த மாதிரி வைக்கிறேன். பாருங்களேன், எவ்வளோ தூரத்தை கொண்டு போகும்போதே வந்து லைட் எரியுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இது எதுவும் டச் இல்லை. பாருங்கள், பக்கத்தில் கொண்டு போனேனுமே நம்மளுக்கு வந்து லைட் எரியுது. ஸோ இது வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. இல்லை எவ்வளோ வோல்டேஜ் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா மல்டிமீட்டரை யூஸ் பண்ணி வந்து நான் செக் பண்ணிக்கிறேன், எவ்வளோ வோல்டேஜ் வந்து கரெக்டாக வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக. இப்போ நம்மளுக்கு கரெக்டாக வந்து கிடைக்கிதுங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா 5 வோல்ட் வந்து கரெக்டாக இருக்குது. நம்ம இதை வந்து டச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், கரெக்டாக 5 வோல்ட் நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. ஸோ நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுதுங்க. பாருங்கள், இப்போ வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு வயர்லெஸில் வந்து என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, பவர் பேங்கோட நீங்கள் கனெக்ட் பண்ணி வந்து பண்ணலாம். ஏதாவது வயர்லெஸ் மாடியூல் வந்து எது பண்ணாலும் வந்து பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வயர்லெஸ் வந்து ஃபோனுக்கு உரியதான், ஸ்மார்ட் ஃபோனுக்கு தான் செய்ய போகிறோம். ஸோ அதனால் வந்து இதை வந்து ஃபோனுக்கு பின்னாடி வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணதுக்கு அடுத்து இதையும் சேர்த்தாப்பில் வச்சுட்டு ஜாயின் பண்ணி காட்டுறேன் எந்த மாதிரி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபோனுக்கு பின்னாடி வந்து இதை வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து வைக்க போகிறோம். இதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே திருப்பி வந்து இந்த மாதிரி வந்து ஃபிட் பண்ணிட போகிறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மலாக வந்து அந்த நம்ம பின்னாடி வந்து ஜாக்கை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி தான் வந்து பண்ண போகிறோம். இதை வந்து உங்களுக்கு வந்து எந்த சைடு வந்து வச்சா கரெக்டாக இருக்குமோ அந்த சைடு வந்து நீங்கள் வந்து வச்சு வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபோனை வந்து இந்த மாதிரி வந்து சேத்தாப்பில் தான் வைக்கணும். ஸோ அதுக்காக சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேட்டா கேபிள் வந்து வெட்டியிருக்கோம் பார்த்திங்களா, அதோட முனையை வந்து எடுத்துக்கோங்க. முனையை எடுத்துகிட்டு அதை வந்து வெட்டிட்டு இதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இதில் வந்து நான் வெட்டி எடுத்துக்கிறேன். வெட்டி அதே மாதிரி தாங்க பிளாக் கலர் அந்த 2 வயரை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து வெட்டி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து பின்னாடி வந்து நம்ம வந்து சேர்த்தாப்பில் வைக்க போகிறோம். நான் வந்து சார்ஜர் வந்து அந்த இதை முன்னாடி வந்து வெட்டி இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து அட்டாச் பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி வந்து வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து 2ஐயும் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணதுக்கடுத்து வந்து நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இதை வந்து நான் ஃபஸ்ட்டு 2ஐயும் சேர்த்தாப்பில் வச்சு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எல்லா செட்டப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து டேப் வந்து ஒட்டியிருந்தேன் பார்த்திங்களா, அதில் வந்து சரியாக வந்து சார்ஜ் வந்து ஏறலை. ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சைடு வந்து மாறி இருந்துச்சு. ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், டபுள் சைடட் டேப்பை வந்து வச்சு இந்த மாதிரி வந்து செட்டப் வந்து பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பவர் வந்து டைரக்ட் பவரில் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ வந்து சுவிட்ச் வந்து போட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம டெஸ்ட் பண்ணலாம். இப்போ வந்து மேலே வந்து வைக்க போகிறேன். சார்ஜ் வந்து ஏறுதுங்க, செம. நம்ம வந்து இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டதுக்கு சூப்பராக வந்து ஒரு பலன் கிடச்சிருச்சுங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கரெக்டாக வந்து வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிலது வந்து இந்த டேட்டா கேபிளில் வந்து எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ அதை மாற்றிருக்கேன். அடுத்து அகைன் அடுத்தடுத்து பிரச்சனை வந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ வந்து பாருங்கள், ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சூப்பராக சார்ஜ் வந்து ஏறுதுங்க. இருங்க, கரெக்டாக வந்து சென்டரில் வந்து வைக்கணும். பாருங்கள், கரெக்டாக வந்து நம்மளுக்கு ஏறுது. அந்த ரவுண்டை வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும். நான் வந்து இந்த ரவுண்டு எனக்கு இருக்கனால நான் வந்து அப்படியே வச்சுக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் வந்து சப்போஸ் வந்து இது இல்லை அப்படின்னா அந்த ரவுண்டை வந்து நோட் பண்ணிக்கணும். கரெக்டாக அந்த ரவுண்டில் வந்து வைக்கணும். அப்போனா தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பெர்ஃபெக்டாக வந்து நம்மளுக்கு வந்து சார்ஜ் ஏறும். பாருங்கள், சூப்பராக வந்து சார்ஜ் ஏறுது. அப்படியே எடுத்துட்டோம் அப்படின்னா சார்ஜ் ஏறாதுங்க. பாருங்கள், கரெக்டாக வச்சோம் அப்படின்னா சார்ஜ் ஏறுது.
செமையாக இருதுங்க. அதுக்கடுத்து அப்படியே எடுத்துட்டோம் அப்படின்னா சார்ஜ் ஏறாதுங்க. அப்படியே கையை வச்சுட்டு கூட இப்படி வச்சு பார்க்கலாம், அப்படின்னா ஏறலை. இப்படி வச்சா மட்டும் தாங்க ஏறுது, செமலை. அதுக்கடுத்து சார்ஜ் வந்து அதாட்ட ஏற ஆரம்பிச்சிடும், நமக்கு பிரச்சனையே இல்லை. இது வந்து ஒரு சின்ன ப்ராஜெக்டை கூட நம்ம எடுத்து பண்ணலாம். செமையாக இருக்குது. வயர்லெஸ் வந்து சார்ஜர் வந்து நம்மளே சூப்பராக வந்து ரெடி பண்ணியாச்சு. சிம்பிளாகவும் இருக்குது, நீட்டாகவும் இருக்குங்க. அன்பு, இப்போ வந்து ஃபோனை வந்து இதுக்கு மேலே வையேன், இதுக்கு மேலே கரெக்டாக வை. சார்ஜ் ஏறுதா? சார்ஜ் ஏறுது. இனிமேல் ஃபோனை நீ வந்து வச்சாலே போதும், சார்ஜ் வந்து ஏறும். இப்படி எடுத்துட்டா அப்படின்னா சார்ஜ் இதாயிரும். பார்த்தியா, வயர்லெஸ்ஸாக மாற்றியாச்சா? நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வந்து வயர்லெஸ்ஸாக வந்து நம்ம வந்து எதனாலும் வந்து மாற்றலாம். நீங்கள் வந்து சில பேர் வந்து வச்சுருப்பாங்க செம்பு கம்பியை வந்து சுற்றி அதுக்கேற்ற மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த மாடியில் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து வந்து பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து அந்த 5 வோல்ட் வந்து கரெக்டாக எடுக்கணும். அப்படி எடுக்காமல் இதாகிட்டோம் அப்படின்னா சரியாக வந்து வராது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஷார்ட் அடிக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சர்க்கியூட் போர்டை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக வந்து வரும். இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு சயின்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். இதை வந்து எடுத்து பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, சூப்பராக சிம்பிளாக இருந்தாலும் நல்லா வந்து பண்ணியாச்சு. இதை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து ஒரு மெத்தட் தான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இதை வந்து எல்லா ஃபோனுக்கு வந்து மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.